ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம கிறிஸ்டோன் கிரியேஷன் சேனல்ல என்ன வீடியோ பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, நிறைய இன்டர்நேஷனல் கிரிப்டோ கரன்சி எக்ஸ்சேஞ்சர் நம்மளோட பிளே ஸ்டோர் வந்து ரிமூவ் பண்ணிட்டாங்க. ஸோ ஆல்ரெடி ரீசெண்ட் டேஸ்க்கு முன்னாடி நம்ம சேனல் அப்டேட் பண்ணியிருந்தோம். ஸோ இந்த ETF நோட்டீஸ், ஷோகேஸ் நோட்டீஸ் கொடுக்கும்போதே அதை பற்றின ஒரு அப்டேட் கொடுத்துருந்தோம். பட் அதுக்கப்புறம் 1 வீக் முன்னாடி நம்மளுடைய ஆப்பிள் ஆப் ஸ்டோர் இருந்து ரிமூவ் பண்ணாங்க. ஸோ இப்போ கரண்ட்டாக நம்மளுடைய பிளே ஸ்டோர்ல இருந்தும் ரிமூவ் பண்ணிட்டாங்க. ஸோ இப்போ ரிமூவ் பண்ணதுக்கு அப்புறம் ஆல்ரெடி நீங்கள் யூஸ் பண்ணி, அதாவது டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா இன்னும் யூஸ் ஆகிட்டு தான் இருக்கும். பட் புதுசாக யாருமே டவுன்லோட் பண்ண முடியாது. ஸோ இந்த ஆப்ஷன்ஸ் நிறைய பேருக்கு பெரிய குழப்பங்கள் ஏற்படுத்தியிருக்கு. அதே மாதிரி இன்னொரு பெரிய குழப்பம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் நிறைய வீடியோஸ் பார்த்துட்டு நம்மளோட கேட்குற விஷயம் ரெண்டே விஷயம் தான். ஒன்று வந்து நம்மளோட பைனான்ஸ்லேருந்து விட்ரா பண்ண முடியுமான்னு கேட்பாங்க. இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஹார்ட்வேர் வாலெட் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று சொல்கிறாங்களே, அந்த ஹார்ட்வேர் வாலெட் நம்ம யூஸ் பண்ணலாமா, அது சேஃப்டியா, அது எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஸோ அதை பற்றின ஃபுல் டீட்டெயில் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் கவனிக்கக்கூடிய ஒரு விஷயம், ஹார்ட்வேர் வாலெட் சாஃப்ட்வேர் வாலெட் ரெண்டுமே ஒன்று தான், கிரிப்டோ வாலெட் தான். பட் ஹார்ட்வேர் வாலெட் அப்படின்னு சொல்லக்கூடியது நமக்கு செக்யூரிட்டி அப்படின்னு சொல்லக்கூடியது இன்னும் கொஞ்சம் கூட ஹையாக இருக்கும். சாஃப்ட்வேர் வாலெட் அப்படின்னு சொல்லக்கூடியது செக்யூரிட்டி கொஞ்சம் லோ அப்படின்னு சொல்ல முடியாது, அதுவும் ஹை செக்யூரிட்டியோட கொடுக்குறாங்க. பட் ஆனால் உங்களுக்கு ஹார்ட்வேர் வாலெட்டை கம்பேர் பண்ணும்பொழுது கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த அப்டேட்டை பார்த்துடலாம். பைனான்ஸ் இப்போ பிளே ஸ்டோரில் நீங்கள் புதுசாக டவுன்லோட் பண்ண முடியாது. பட் ஆல்ரெடி யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா தாராளமாக யூஸ் பண்ணலாம். ஆனால் அது எப்போ வரைக்கும் யூஸ் ஆகும், அதில் என்ன மாதிரி மாற்றங்கள் கொண்டு வர போகிறாங்க தெரியல. ஸோ அது மாதிரி எக்ஸ்சேஞ்ச் தரப்புல இருந்து நம்ம கொடுக்கப்பட்ட அஃபிஷியல் நியூஸ் நம்ம ஆல்ரெடி நம்ம டெலிகிராம் சேனல், வாட்ஸ்அப் கம்யூனிட்டியில் அப்டேட் பண்ணிட்டோம். பட் ஆனால் இப்போ திரும்பவும் உங்களுக்கு ஒன் டைம் ரிமைண்ட் பண்ணுறேன். பைனான்ஸ் தரப்புல இருந்து கொடுத்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா, எங்களோட ஐபி அட்ரஸ் பிளாக் பண்ணியிருக்காங்க அண்ட் iOS ஆப்பை ரிமூவ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது Web3 அப்படிங்கிற மாதிரி அவங்க ஒரு காரணம் சொல்லியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் லோக்கல் ரெகுலேஷன்ஸ், ரூல்ஸ் அண்ட் பாலிசியை நாங்கள் வரக்கூடிய காலங்களில் எங்களுடைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸுக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் ஏற்றுக்கிடுவோம் அப்படிங்கிறதையும் அவங்க சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அதே மாதிரி இந்தியாவிலேருந்து நாங்கள் இன்னும் கூட பைனான்ஸ் வந்து விரிவுபடுத்த தான் முயற்சி பண்ணுவோம் தவிர இந்தியா விட்டு நாங்கள் போக மாட்டோம் அப்படிங்கிறதையும் ரொம்ப தெளிவாகவே சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் இது கூட இந்த இன்ஃபர்மேஷன் கூட உங்களுக்கு 2 நாளைக்கு முன்னே தெரிஞ்சிருக்கலாம். பட் ஆனால் இன்னைக்கு வந்து ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க. OKXல இருந்து உங்களுக்கு ஒரு மெயில் வந்திருக்கும். ஸோ இந்த மெயில் பார்த்தீங்கன்னா, அப்டேட் யுவர் பர்சனல் இன்ஃபர்மேஷன். ஸோ இப்போ இன்னைக்கு கிட்டத்தட்ட பேன் பண்ண எக்ஸ்சேஞ்ச் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பைனான்ஸ், KuCoin, MXC, OKX, இது மாதிரி நிறைய எக்ஸ்சேஞ்ச் இருக்கு. ஸோ இதில் வந்து கண்டுக்கிட்டாது யாருன்னு பார்த்தீங்கன்னா MXC எக்ஸ்சேஞ்ச் தான். ஏன்னா MXCல நம்ம எவ்வளோ ட்ரேட் பண்ணிருப்போம், ஜஸ்ட் நம்ம KYC கூட வாங்கியிருக்க மாட்டாங்க. ஸோ அந்த அளவுக்கு அவங்க செக்யூரிட்டி ஃப்ரீயாக கொடுத்துருந்தாங்க. செக்யூரிட்டி மீன்ஸ் நம்மளுடைய ஃபண்ட்ஸ் சேஃபாக இருக்கும். பட் ஆனால் நம்ம KYC இல்லாமல் பண்ணி கொடுத்தாங்க. பட் அவங்ககிட்ட இருந்து பேன் பண்ணியிருக்காங்க. இப்போ வரைக்கும் எந்த ஒரு அப்டேட்டும், எந்த ஒரு மெயிலுமே கிடையாது. OKX வந்து கிட்டத்தட்ட இந்தியாவில் பேச்சுவார்த்தை நடத்தின மாதிரி தான் தெரியுது. இப்போ அவங்க என்ன சொல்றாங்கன்னா, OKXல இருந்து நீங்க ஆல்ரெடி KYC பண்ணி யூஸ் பண்ணிட்டு இருந்த யூசரா இருந்தாலும் இப்போ திரும்ப ரீகேவைசி பண்ணுங்க. ரீகேவைசி பண்ணதுக்கு அப்புறம் தான் உங்களோட அக்கௌண்ட்ஸ் வந்து ஆக்டிவ் பண்ணுவோம்னு சொல்றாங்க. ஸோ இதே ப்ராசஸ் தான் KuCoin எக்ஸ்சேஞ்சரும் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ KuCoin யூசர்ஸ், OKX யூசர்ஸ் வந்து நீங்கள் ரீகவரி பண்ணி திரும்ப ட்ரேடிங் பண்ணலாம். அதாவது இதுக்கு மேலே ஃபண்ட்ஸை உள்ள டெபாசிட் பண்ணலாம். டெபாசிட் பண்ண ஃபண்ட்ஸை நீங்கள் ட்ரேட் பண்ணலாம். இது வரைக்கும் நீங்கள் வந்து உள்ள டெபாசிட் பண்ணி ட்ரேட் பண்ணி வச்சிருக்கக்கூடிய ஃபண்ட்ஸை எந்த ஒரு தடையும் இல்லாமல் விட்ரா பண்ணிக்கலாம். ஸோ 7 days டைம் கொடுத்துருக்காங்க. நிறைய பேர் கேட்டாங்க டைம் கொடுப்பாங்களான்னு கேட்டீங்க. ஸோ 7 நாளைக்குள்ள நீங்கள் வந்து KYC பண்ணி உங்களுடைய அக்கௌண்ட்டை நீங்கள் ஆக்டிவ் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா உங்கள் அக்கௌண்ட்டில் இருக்கக்கூடிய ஃபண்டை நீங்கள் எப்போ வேணாலும் விட்ரா பண்ணிக்கலாம். OKXோட ரூல்ஸும் அதான், KuCoinோட ரூல்ஸும் அதான். நீங்கள் ரெண்டு எக்ஸ்சேஞ்சரும் உங்கள் ஃபோனில் இருந்துச்சுன்னா ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கனாலே திரும்ப ரீவெரிஃபிகேஷன் பண்ண சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ நான் OKX அண்டு 2 எக்ஸ்சேஞ்சரும் என்கிட்ட இருக்கு. ஆனால் இப்போ என்ன மெயில் வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் திரும்ப ரீகேவைசி பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி தான் வந்திருக்கு. ஸோ அதே மாதிரி மற்ற நண்பர்கள் கேட்ட விஷயம் அந்த ஹார்ட்வேர் வாலெட், சாஃப்ட்வேர் வாலெட் வருவோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸ்சேஞ்சர்லாம் க்ளோஸ் ஆகுது. பிளே ஸ்டோரில் இல்லை, ஆப் ஸ்டோரில் இல்லை. பட் வெப்சைட் ஐபி அட்ரஸ் பிளாக் பண்ணுறாங்க. பட் ஆனால் ஒர்க் ஆகுது ஒரு சில நேரங்களில். இப்போ கரண்ட்டாக கூட நான் ட்ரை பண்ணி பார்த்தேன், பட் எனக்கு ஒர்க் ஆகுது. ஸோ இது மாதிரி விஷயங்கள் நடக்கும் பொழுது இப்போ நம்ம வந்து இந்த ஆப்பில் வந்து நம்ம ட்ரேட் பண்ணுறது சேஃபா அப்படின்னு நிறைய கேட்டிருப்பீங்க. அந்த VPN அப்படின்னு சொல்லக்கூடிய ஆப்ஷன் சொல்லியிருப்பீங்க. ஸோ VPN போட்டு யூஸ் பண்ணலாம். பட் ஆனால் அது கரண்ட்லி தான் யூஸ் பண்ண முடியும். ஸோ அதை இப்போதைக்கு இதுக்கான சொல்யூஷன், ப்ராப்பர் சொல்யூஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கரண்ட்டாக எந்த ஒரு சொல்யூஷனுமே இல்லை. இதுக்கு வந்து கவர்மெண்ட் சைட்லேருந்து இன்னும் அப்டேட்டும் வரல. பைனான்ஸ் தரப்புல இருந்தும் சரியான ஒரு அப்டேட் வரல. ஸோ அவங்க சைட்லேருந்து நாங்கள் வந்து அக்செப்ட் பண்ணுறோம் இல்லை ரிஜெக்ட் பண்ணுறோம், அந்த மாதிரி ஒரு அப்டேட் கொடுப்பாங்க. ஸோ OKX கொடுத்துட்டாங்க, KuCoin கொடுத்துட்டாங்க. ஸோ இதுக்கான அப்டேட் கொஞ்சம் நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ ஸ்டே கனெக்டாக நம்மளோட டெலிகிராமில் இருங்க, கண்டிப்பாக உங்களுக்கான அப்டேட் கிடைக்கும். இப்போ கரண்ட்டாக நம்மளோட பைனான்ஸ் எக்ஸ்சேஞ்சில் இருந்து நம்ம விட்ரா பண்ணி கொண்டு வந்தால்
எப்படி நம்மளுடைய வாலெட்டுக்கு மூவ் பண்ணுறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு இது என்னுடைய பைனான்ஸ் அக்கௌண்ட். இப்போ நான் ஆப் ஆல்ரெடி யூஸ் பண்ணியிருக்கிறதுனால எனக்கு இன்னும் ஒர்க் ஆகிட்டு இருக்கு. ஆனால் இது நீங்கள் இப்போ ப்ளே ஸ்டோர்லேருந்து டவுன்லோட் பண்ண முடியாது. இப்போ இதில் இருந்து நம்ம விட்ரா பண்ணி நம்மளோட வாலெட்னு சொல்கிறோம், வாலெட்டு கொண்டு வரது எப்படி அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ ஹார்ட்வேர் வாலெட் யார் வாங்கலாம், சாஃப்ட்வேர் வாலெட் என்ன வித்தியாசம் அப்படிங்கிறத பார்த்துடலாம். என்னோட ரெக்கமெண்டேஷன் எப்போதுமே உங்களுக்கு உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் லோவாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் சாஃப்ட்வேர் வாலெட்டே போதுமானது. ஹார்ட்வேர் வாலெட் அப்படின்னு சொல்லக்கூடியது வேற ஒன்றுமே கிடையாது. ஜஸ்ட் நமக்கு அது ஒரு கேமரா மாதிரி கொடுப்பாங்க, அதில் ஒரு கேமரா இருக்கும். ஸோ அதே மாதிரி ஒரு கியூஆர் கூட ஆட்டோமேட்டிக்காக ஜென்ரேட் ஆகிட்டே இருக்கும். ஸோ இந்த ரெண்டே ஆப்ஷன் தான் ஹார்ட்வேர் வாலெட்டில். என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களோட நார்மல் வாலெட்டில் நீங்கள் பண்ணக்கூடிய ட்ரான்ஸ்ஃபரை ஒவ்வொரு ட்ரான்ஸ்ஃபரும் அது வந்து அத்தன்டிகேஷன் பண்ணும், ஒரு செக்யூரிட்டி டைப், அவ்வளோதான். இப்போ எக்ஸாம்பிளுக்கு உங்களோட வாலெட்டில் 100 USDT இருக்குது அப்படின்னா அந்த 100 USDTயை நீங்கள் ஒரு ஆளுக்கு சென்ட் பண்ணும் பொழுது உங்களுக்கு கரெக்டாக அதை எடுத்துக்கிட்டக்கூடியதான் அந்த ஹார்ட்வேர் வாலெட். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் சென்ட் பண்ணுறேன் அப்படின்னா ஒருத்தரோட அட்ரஸை நான் சென்ட் பண்ணுறேன். அந்த அட்ரஸை நான் சென்ட் பண்ணிவிட்டு மேக்ஸிமம் கொடுத்துட்டு நான் சென்ட் கொடுக்கேன் அப்படின்னா இப்போ எனக்கு எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நான் கன்ஃபார்ம் பண்ணேன் அப்படின்னா எனக்கு சென்ட் ஆயிரும். ஆனால் இதே இது நான் ஹார்ட்வேர் வாலெட் வச்சிருந்தேன் அப்படின்னா எனக்கு சென்ட் ஆகாது. என்னோட ஃபோனில் ஒரு கியூஆர் வரும், இந்த கியூஆரை நான் அந்த வாலெட் மூலமாக ஸ்கேன் பண்ணணும். அதே மாதிரி இந்த வாலெட்டில் ஒரு கியூஆர் கோடு வரும், அந்த கியூஆர் கோடு இந்த ஃபோன் மூலமாக ஸ்கேன் பண்ணணும். சப்போஸ் அந்த வாலெட்டை நீங்கள் உடச்சிட்டீங்க அப்படின்னா ஒன்றுமே பண்ண முடியாது. அது தண்ணியில் விழுந்தாலும் ஒன்றும் பண்ண முடியாது, கைட்டை உடைச்சாலும் ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ எனக்கு தெரிஞ்சு அது செக்யூரிட்டி லோ தான். நீங்கள் யூஸ் பண்ணக்கூடியது முன்னைய காலத்தில் இந்த அதாவது ரீசெண்டாக கொஞ்ச நாளைக்கு முன்னே கூட இந்த சாஃப்ட்வேர் வாலெட்டில் நிறைய இஷ்யூஸ் இருந்துச்சு. பட் ஆனால் நீங்கள் சூஸ் பண்ணக்கூடிய வாலெட் டீசென்ட்ரலைஸ்டு வாலெட்டாக இருக்கணும். டீசென்ட்ரலைஸ்டு மீன்ஸ் உங்களோட கண்ட்ரோல் அந்த வாலெட்காரங்களுடைய ஒரு இஷ்யூவில் இருக்காது, பிளாக் செயினில் இருக்கும். எக்ஸாம்பிளுக்கு இப்போ நான் இப்போ என்னோட ட்ரஸ்ட் வாலெட் இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்க. நான் இந்த ட்ரஸ்ட் வாலெட் நான் ஓப்பன் பண்ணுறேன். இந்த ட்ரஸ்ட் வாலெட் நான் ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த ட்ரஸ்ட் வாலெட்டில் இருந்து நான் சீடு வாடை எடுத்து சேஃப் வாலெட்டில் போட்டால் என் ட்ரஸ்ட் வாலெட்டில் இருக்கக்கூடிய ஃபண்டு சேஃப் வாலெட்டில் காட்டும். சேஃப் வாலெட்லேருந்து சீடு வாடை எடுத்து 1 inch வாலெட்டில் போட்டால் 1 inch வாலெட்டில் என்னோட ஃபண்டு காட்டும். ஸோ ஒரே ஒரு சீடு வாட் தான், 12 சீட் வேர்ட்ஸ் மட்டும்தான். அந்த 12 சீட் வேர்ட்ஸை டீசென்ட்ரலைஸ்டு வாலெட் எந்த வாலெட்டில் போட்டாலும் நம்மளோட ஃபண்ட்ஸ் விசிபிளாக இருக்கும். ஸோ இதை பற்றி நான் டீட்டெயிலாக லைவ் டெமோ வேணால் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் டீட்டெயிலாக ஒரு வீடியோ அப்லோட் பண்ணுறேன். ஸோ இப்போதைக்கு சிம்பிளாக பார்க்கணும்னா சாஃப்ட்வேர் வாலெட்டே உங்களுக்கு போதுமானது. அதில் செக்யூரிட்டி ஆப்ஷன் எக்கச்சக்கம் இருக்குது. உங்களோட கூகுள் அத்தான்டிகேட்டர் ஆட் பண்ணிக்கலாம், அது மாதிரி உங்களுக்கு பாஸ்வேர்ட் சேஞ்ச் பண்ணிக்கலாம், பின் நம்பர் சேஞ்ச் பண்ணிக்கலாம், பேட்டர்ன்லாம் வச்சுக்கலாம். ஸோ எக்கச்சக்க செக்யூரிட்டி இருக்கிறதுனால இப்போதைக்கு உங்களுக்கு சாஃப்ட்வேர் வாலெட் அப்படிங்கிறதே போதும். ஹார்ட்வேர் வாலெட் மோர் தென் 10 lakh மேலே நீங்கள் ஹோல்டு பண்ணுறீங்க, அதுவும் ஹோல்டு தான் பண்ணுறீங்க, ட்ரேட் பண்ணல. நீங்கள் டெய்லி ஹோல்டு பண்ணீங்க அப்படின்னா லாங் டேர்முக்காக ஹோல்டு பண்ணுறீங்கன்னா நீங்கள் வாங்கி வச்சுக்கோங்க. ஒரு வாலெட்டோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 5500 6000 வரைக்கும் வரும். ஸோ அது தேவையில்லாத ஒரு செலவு அப்படின்னு நான் சொல்லலாம். இப்போதைக்கு நீங்கள் சாஃப்ட்வேர் வாலெட் மெயின்டைன் பண்ணுங்கள். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் ஒரு சேஃப் வாலெட்டோ ட்ரஸ்ட் வாலெட்டோ ஓப்பன் பண்ணுறது அப்படிங்கிற வீடியோ ஆல்ரெடி நம்ம சேனல் இருக்குது, லிங்க் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஃபஸ்ட் இப்போ எல்லாருமே பொதுவாக சேஃப் வாலெட் அப்படின்னு சொல்லக்கூடியது ரொம்ப பெட்டராகவும் இருக்கும், அது மாதிரி ட்ரஸ்ட் வாலெட் அப்படின்னு சொல்லக்கூடியது ரொம்ப பெட்டராக இருக்கும். இப்போ நம்ம ட்ரஸ்ட் வாலெட்டுக்கு நம்ம எப்படி கொண்டு வரது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ட்ரஸ்ட் வாலெட் ஆப்பை ப்ளே ஸ்டோர் டவுன்லோட் பண்ணி ஓப்பன் பண்ணி உங்களோட சீட் வாலெட் கொடுத்து லாகின் பண்ணிக்கோங்க. லாகின் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணிங்கன்னா இப்படி தான் இருக்கும். இதில் எக்கச்சக்க உங்களுக்கு பேலன்ஸ் வந்து 0ன்னு காட்டும் ஃபஸ்ட்டு. ஸோ இந்த இடத்துல ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள். ஸோ இந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் என்ன காயின் வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு உங்களோட பைனான்ஸில் இருக்கக்கூடிய காயின் எல்லாமே இருக்கும். அந்த செயின் நெட்வொர்க் எல்லாமே நான் இப்போ டீட்டெயிலாக சொல்கிறேன். நீங்கள் இப்போ எந்த காயின் வேணுமோ அந்த காயினை ஃபஸ்ட்டு எனேபிள் பண்ணிக்கோங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் பைனான்ஸ் ஸ்மார்ட் செயின் எனேபிள் இருக்குது, எத்திரியம் எனேபிள் இருக்குது, பிட்காயின் எனேபிள் இருக்குது, பாலிகான் எனேபிள் இருக்குது. ஸோ இது எல்லாமே இப்போ நமக்கு வந்து எனேபிளில் தான் இருக்குது. இது வந்து ஓகே. இப்போ இதில் வந்து நீங்கள் உங்களோட டெபாசிட் அட்ரஸை மட்டும் காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிவிட்டு உங்களுடைய பைனான்ஸ் அக்கௌண்ட் போங்க. உங்கள் பைனான்ஸில் போயிட்டு நீங்கள் மேஜர் காயின்ஸில் கம்மியாக இன்வெஸ்ட் பண்ணி வச்சுருந்தாலும் இல்லை நிறைய இன்வெஸ்ட் பண்ணி வச்சுருந்தாலும் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண வேல்யூலேருந்து ₹1 கூட இருந்தால் கூட அதை செல் பண்ணிடுங்க. அதை செல் பண்ணி யூஎஸ்டியை மாற்றி கொண்டு வரது தான் உங்களுக்கு லாபம். சப்போஸ் அது லாஸில் போயிட்டு இருக்குன்னா லாஸில் போகிறதுக்கு ஒவ்வொரு காயினுக்கும் ஒவ்வொரு விட்ராவல் ஃபீஸ் வச்சுருக்காங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு என்னுடைய வாலெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா எக்கச்சக்க காயின்ஸ் இருக்குது. இதில் எல்லா காயினையும் நான் வாலெட்டுக்கு மூவ் பண்ண முடியாது, ஏன்னா ஒவ்வொரு காயினும் நான் வாங்கும்போது ஒரு ரேட்டு, பட் இப்போ இருக்கும்போது ஒரு ரேட்டில் இருக்குது. இதில் பார்த்தாலே தெரியும் என்னோட ப்ராஃபிட் எவ்வளோ மைனஸ் எவ்வளோ அப்படிங்கிறது அதில் டீட்டெயிலாக போட்டிருக்கும். இப்போ நான் இதில் வந்து கிளிக் பண்ணி என்கிட்ட இருக்கக்கூடிய இந்த டோடோ காயினை நான் விட்ரா பண்ண போகிறேன் அப்படின்னா இது என்னென்ன செயின் சப்போர்ட் பண்ணுது அப்படின்னு பாருங்கள். விட்ரா கிளிக் பண்ணி இந்த கிரிப்டோ நெட்வொர்க் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இதோட செயின் கேட்கும். இப்போ பைனான்ஸ் ஸ்மார்ட் செயின் அண்ட் எத்தீரியம் 2 செயின் இருக்குது. இப்போ நமக்கு இதில் ஃபீஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பைனான்ஸ் ஸ்மார்ட் செயின் தான் ரொம்ப கம்மி, கிட்டத்தட்ட $0.36 தான் ஆகுது. இந்தியன் மதிப்பு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ₹50 உள்ள ஒரு ஃபீஸ் ஆகும், அவ்வளோதான் இதுக்கு ஃபீஸு. நான் இருக்கக்கூடியதை என்னோட வாலெட்டுக்கு மூவ் பண்ணிக்கலாம். இதை எந்த அட்ரஸ்க்கு மூவ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா
இப்போ நெட்வொர்க் வந்து நீங்கள் எந்த நெட்வொர்க் யூஸ் பண்ணுறீங்களோ அந்த நெட்வொர்க் தான். இப்போ நான் பைனான்ஸ் ஸ்மார்ட் செயின் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா என்னோட பிஎன்பி அட்ரஸ்க்கு நான் சென்ட் பண்ணிடலாம். இப்போ நான் லாங் ப்ரெஸ் பண்ணேன்னா இதே அட்ரஸ் தான். இதே காயினை நான் ட்ரஸ்ட் வாலெட்டை எனேபிள் மட்டும் பண்ணி வைக்கணும். எனேபிள் பண்ணி வச்சுட்டு நான் சென்ட் பண்ணால் எனக்கு ஆட்டோமேட்டிக்காக ரிசீவ் ஆயிடும். ஏன்னா செயின் நெட்வொர்க் நமக்கு அவைலபிள் இருக்குது. பெப்20 செயின்லேயே நீங்கள் எல்லாத்தையும் கொண்டு வந்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு சென்ட் பண்ணுறதுக்கும் ரிசீவ் பண்ணுறதுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆனால் சில காயின்ஸை நீங்கள் பெப்20 செயினில் கொண்டு வர முடியாது. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் பார்க்கக்கூடிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களோட செயின்ஸை வந்து நீங்கள் கரெக்டாக பார்த்துக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா டோடோ அப்படின்னு இருக்கு, பைனான்ஸ் ஸ்மார்ட் செயின் அப்படின்னு இருக்கு. இப்போ நான் எனேபிள் பண்ணி விட்டேன். எனேபிள் பண்ணதுக்கப்புறம் எனக்கு 0 அப்படின்னு இருக்கு. இப்போ ரிசீவ் பண்ணேன் அப்படின்னா என்னோட அட்ரஸ் காட்டுது. இப்போ இந்த அட்ரஸை போட்டுட்டு நான் உங்களுக்கு லைவாக விட்ரா பண்ணி காட்டுறேன். என்னோட அட்ரஸ் போட்டேன், கிளிக் பண்ணிட்டேன், மேக்ஸிமம் கொடுத்துட்டேன் அப்படின்னா என்னோட வேல்யூ $14 இருக்கு. 78 காயின் நான் ஹோல்ட் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ இதை விட்ரா அப்படின்னு கிளிக் பண்ணுறேன் அப்படின்னா இது மாதிரி திரும்ப கன்ஃபர்மேஷன் மெசேஜ் கேட்கு. கன்ஃபார்ம் கொடுத்துட்டு என்னோட அத்தன்டிகேட்டர் கோடை நான் இதில் எனேபிள் பண்ணுறேன். எனேபிள் பண்ணி நம்ம விட்ரா பண்ணிட்டோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த பைனான்ஸ் அக்கௌண்ட்டில் இருக்கக்கூடிய அமௌண்ட்ஸ் நம்மளுடைய ட்ரஸ்ட் வாலெட்டுக்கு வந்துடும். ஸோ இது ரொம்ப சிம்பிளான ஒரு ப்ராசஸ் தான். பட் இருந்தாலும் நிறைய பேருக்கு தெரியாத ஒரு விஷயமா இருந்துச்சு. ஸோ அதுக்காக லைவ் டெமோ மாதிரி இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணியிருக்கிறேன். ஸோ ஜஸ்ட் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நான் இதை கிளிக் பண்ண மாதிரி நீங்கள் உங்களுக்கு என்னென்ன ஆப்ஷன்ஸ் வேணுமோ அதை கரெக்டாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஒவ்வொரு எக்ஸ்சேஞ்சருக்கும் பெப்20 செயின் வந்து இப்போ பைனான்ஸ் மூவ் பண்ணும்போது ஈஸியாக கிடைச்சிருக்கு. பட் எம்எக்ஸியில் கிடைக்குமா அப்படின்னு தெரியல. ஸோ அதை மட்டும் கரெக்டாக நீங்கள் பார்த்து பண்ணுங்க. இப்போ நான் விட்ராவல் ப்ராசஸிங் அப்படிங்கிற மாதிரி வந்துருச்சு. ஒரு 2 நிமிஷத்தில் நம்மளோட வாலெட்டுக்கு வந்துடும். அதை லைவாக நம்ம பார்த்துடலாம். ஸோ இதே மாதிரி நான் நிறைய காயின் ஹோல்டு பண்ணிருக்கேன். இதை மாதிரி உங்களுக்கு என்னென்ன காயின் என்ன செயினில் வேணுமோ அந்த மேஜர் செயினில் ஒரே செயினாக கொண்டு வந்து சேருங்க. அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை பற்றின டீட்டெயில் வீடியோ வேணும் அப்படின்னாலும் எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ரொம்ப டீட்டெயிலாக வீடியோ அப்லோட் பண்ணுறேன். ஸோ இப்போதைக்கு இந்த இன்ஃபர்மேஷன் இதில் வேறு எதுவும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா எனக்கு கண்டிப்பாக வாட்ஸ்அப்பில் கான்டாக்ட் பண்ணி கேளுங்க. நான் இப்போ டோடோ செயினில் பண்ணியிருக்கேன். நான் இப்போ வாலெட்டை பற்றி பேச மறந்துட்டேன். இப்போ 4 வாலெட் நம்ம வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். 1 inch வாலெட், சேஃப்வால் வாலெட், பிட்கெட் வாலெட், ட்ரஸ்ட் வாலெட். ஸோ இந்த 4 வாலெட்டில் மேஜராக நிறைய பேர் யூஸ் பண்ணக்கூடியது சேஃப்வால் வாலெட் அண்ட் ட்ரஸ்ட் வாலெட் யூஸ் பண்ணுவீங்க. இந்த சேஃப்வால் ட்ரஸ்ட் வாலெட் நல்ல வாலெட் தான். அது ஓரளவுக்கு சேஃபாக தான் இருக்கும். அதே மாதிரி பிட்கெட்ல இருந்து பிட்கெட் எக்ஸ்சேஞ்ச் வேற, வாலெட் வேற. வாலெட் அப்படின்னு சொல்லக்கூடிய டீசென்ட்ரலைஸ்ட், அதனால சேஃப் தான். 1 inch வாலெட்டும் நமக்கு ரொம்ப ஒரு சேஃப்டியான இருக்கும். இந்த 4 வாலெட்ஸோட லிங்க்கும் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், யூஸ் பண்ணுங்க. இப்போதைக்கு பண்றவங்க நீங்க ட்ரஸ்ட் வாலெட் யூஸ் பண்ணுங்க. மற்றபடி டீட்டெயில் வீடியோ நீங்க போட்டதுக்கு அப்புறம் கூட மற்ற வாலெட் நீங்க யூஸ் பண்ணலாம். இப்போ என்னோட ட்ரஸ்ட் வாலெட் நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ட்ரஸ்ட் வாலெட் ஓப்பன் பண்ணி உள்ள போய் நான் பார்த்தேன் அப்படின்னா இந்த டோடோ அப்படிங்கிறத நான் ரீசர்ச் பண்றேன். எனக்கு வந்திருக்கு பாருங்க 76.26 டிடோ அப்படிங்கிற மாதிரி காயின்ஸ் வந்திருக்கு. இப்போ என்னோட வாலெட்டை இது ஹோல்ட் ஆகிட்டு இருக்கும். ஜஸ்ட் சிம்பிள் ப்ராசஸ் தான். நீங்க அங்க இருந்து விட்ரா பண்ணி கொண்டு வந்துக்கலாம். திரும்ப இதே மாதிரி அதே அட்ரஸ்க்கு இப்போ பைனான்ஸுக்கு அனுப்புனா ஈஸியாக வந்து ரிசீவ் ஆயிடும். பட் மற்ற எக்ஸ்சேஞ்சருக்கும் நீங்க ஒவ்வொரு எக்ஸ்சேஞ்சர்லும் விட்ரா பண்ணும்போதும் டெபாசிட் பண்ணும்போதும் என்னென்ன செயின் அவைலபிள் இருக்கு, பிளாக் செயின் அவைலபிள் இருக்கு அப்படிங்கிறத செக் பண்ணி பண்ணுங்க. வேற டவுட்ஸ் இருந்தால் என்கிட்ட கேட்டே செய்யுங்கன்பா. வேற டவுட் இருந்தா நீங்க கண்டிப்பா அப்டேட் பண்ணுங்க. நிறைய பேர் திரும்ப திரும்ப கேட்கக்கூடிய விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம பைனான்ஸை என்ன பண்றது அப்படின்னு கேட்டுக்கிறீங்க. பட் நானும் உங்களை மாதிரி ஒரு யூசர் தான். ஜஸ்ட் நீங்க வெயிட் பண்ணி பாருங்க. இதுக்கான அப்டேட் நான் கண்டிப்பா உங்களுக்கு கிடைக்க நம்ம டெலிகிராம் சேனல் அண்ட் வாட்ஸ்அப்ல அப்டேட் பண்றேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இன்னொரு சந்திப்போம். தேங்க்யூ.